இங்க தமிழுக்கு திடீர்னு பீரியட்ஸ் வந்தது. வந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம கொட்டாயில ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது தமிழுக்கு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பீரியட்ஸ் வந்திருக்கு. தமிழ் வேற ஆஹா நமக்கு பீரியட் வந்திருக்கிறது மட்டும் இந்த வீட்டில் இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பிரச்சனையா போய் முடியுமே. ஏன்னா நாம இப்போ கன்சீவா கதை எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்போ நீ கன்சீவா இல்லையா அப்படிங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். அத்தை வேற இப்போதைக்கு இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள மீறி இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா நாம என்னமோ வேணும்னு இந்த உண்மையை எல்லார்ட்டையும் சொல்லி அவங்களுடைய நிம்மதியை கெடுத்த மாதிரி திரும்பவும் நம்ம மேல எல்லாருமே கோவப்படுவாங்களே. என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க தமிழ் ஒரு பக்கம் வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. இத மோகனா பாத்துறாங்க. என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா, வயிற்றுல கையை பிடிச்சிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு இங்க இறங்கி கீழே வராங்க. வந்து நேராக மோகனா தமிழ்கிட்ட போகிறாங்க. என்னாச்சு தமிழ் அப்படின்னு கேட்கும்போது, அத்தை எனக்கு வீட்டுக்கு தூரம் அதான் வயிறு வலிக்குது அத்தை அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி நான் போய் கஷாயம் போட்டு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை பரவாயில்ல அத்தை அப்படின்னு சொல்லும்போது இங்கே மோகனா, ஏய் தமிழ் நீ மட்டும் இப்படி இருக்கிறத யாரும் பார்த்துட்டான்னு வச்சுக்கங்க, உனக்கு ஏதோ வயிற்றுல பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் மட்டும் அழைச்சிட்டு போயிட்டு யாருக்காவது உண்மை தெரிஞ்சு அவங்களுடைய நிம்மதி மட்டும் கெட்டு போச்சு, அப்புறம் நான் மனுஷாக்க மட்டும் பார்த்து தமிழ் அப்படின்னு இங்கே மோனா சொல்ல, அத்தை நான் என்னத்த பண்ணுறது எனக்கு வயிறு பயமும் வலிக்குது அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு நான் போயிட்டு கஷாயம் எடுத்து வரேன், அது வரைக்கும் கொஞ்சம் சேஃப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனை கிளம்பி கஷாயம் போட போயிடுறாங்க. இதை தூரமாக வந்து சேர்த்து பார்க்குறாரு. என்ன இது தமிழ் ஏன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை வெயில் ஒத்துக்கலையோ, பாவம் கன்சீவா இருக்கிற பொண்ணு இப்படி வெயில்லையும் மழையிலையும் இருந்தா அவளுக்கு என்னத்துக்கு ஆகிறது உடம்பு, நாம அப்பாட்ட நம்மளே பேசுவோம் அப்படின்னு இங்க சேது முடிவு பண்றாரு. முடிவு பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் பார்த்துறாங்க. என்னடா பேராண்டி இங்கேருந்து யாரை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு பார்க்கும்போது இங்க தமிழ் வயிற்றுல கையை பிடிச்சிட்டு நினைச்சிட்டு இருக்க. அப்பதான் பார்த்துறாங்க. நீ பேராண்டி என்னாச்சு தமிழுக்கு அப்படின்னு சொல்ல, அத்தா அவளுக்கு வெயில் ஒத்துக்கல போலத்தா, அவளை அதை என்ன பண்ணு தெரியலத்தா எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். டே பேராண்டி என்ன இது, உன்னுடைய அம்மாவை வயிற்று சுமந்துட்டு இருக்கா, அப்படி இருக்கும்போது அவளை இந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லதாடா, அவளுக்கு என்ன பண்ணணும்டா பேராண்டி, இருடா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் நேரா ராஜாங்கம் ராஜாங்கம் அப்படின்னு கூப்பிட, என்னத்தா அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு. ஏப்பா நம்ம வீட்டு வாரிசு சேதுவோட அம்மாவை அந்த பொண்ணு வயிற்று சுமந்துட்டு இருக்கா, ஆனா அவளை பாத்தியா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வெயில்லையும் மழையிலையும் அவ அந்த கொட்டாயில கிடக்குறா. பாவம் அவளுக்கு இப்போ ஏதோ வலி வந்துச்சு போல, வயிற்றுல கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ராஜாங்கம் அதான் எல்லாமே சரியாயிடுச்சுலப்பா, வீட்லயும் இப்ப நிம்மதி கிடைச்சிருச்சு, அந்த குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னா வீட்டுல இருக்கிற எல்லா கஷ்டமும் ஒழிஞ்சிரும்ப்பா, நாம அவளை உள்ள கூட்டு வந்துடலாம் ராசா, நீ சொல்லுப்பா ஐயா அப்படின்னு சொல்ல, நான் என்னத்தான் சொல்ல போறேன், அவ சேதுவோட அம்மாவை வயிற்று சுமந்துட்டு இருக்கா, அப்படி இருக்கும்போது நாம அவளை நல்லபடியா பார்த்துக்கணும்லாத்தா, அவளை அழைச்சிட்டு வந்து சேது ரூம்ல தங்க வைங்க அப்படின்னு இங்க ராஜாங்க சொன்னதும் நேரா அப்பத்தா போயிட்டு தமிழ் அழைச்சிட்டு வராங்க. தமிழ் கேட்குறாங்க, அத்தா எங்கத்தா போறோம் நம்ம அப்படின்னு கேட்கும்போது, அவன் சொல்றேன் நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேக்லாம் எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு, இனிமே நீ சேது ரூம்ல தான் இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல, ஐயோ ஆத்தா அவங்க தெரிஞ்சு நான் வெட்டியே போட்டுருவாங்க வேணாத்தா அப்படின்னு சொல்ல, ஏய் நான் பார்த்த வேண்டிய நீ போடி உள்ள அப்படின்னு அப்பத்தா தமிழை உள்ள விட்டு வராங்க. வந்ததும் சேதுன்னு சைடில் நிற்காரு. சேது சொல்றாங்க அப்பத்தா, நீ சேது அவளை உள்ள விட்டுட்டேன், இங்க போய் சேது நீ பழசெல்லாம் மனசு வச்சுக்கிட்டு அவள்கிட்ட சண்டை போடக்கூடாது கோபப்படக்கூடாது, இப்போதைக்கு இந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த மாதிரி பொண்ணுங்க சந்தோஷமா இருக்கணும், அப்போதான் வயிற்று இருக்கிற குழந்தைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், அதனால நீ முடிஞ்ச வரைக்கும் பழசெல்லாம் எதுவும் யோசிக்காம அவள்கிட்ட அன்பா நான் வார்த்தை பேசு, அவள்கிட்ட அன்பா பாசமா இரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் போறாங்க. போனதும் இங்க தமிழ் சோஃபால உட்காந்துருக்காங்க. இந்தா நீ சோஃபாலாம் உட்காரானா பெட்ல படுத்துக்கோ இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல, தமிழ் ஒன்று இல்லைங்க பரவாயில்ல இங்கே இருந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி ஒன்று இந்தா இங்கே போய் நான் திரும்பவும் சொல்கிறேன், சோஃபாவில் படுக்க வேணாம், அது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, நீ பெட்டில் படுத்துக்கோ நான் என்ன சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, தமிழும் ஒன்று சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னாச்சு ஏன் வயிறு பிடிச்சி ஒரு மாதிரி நெளிச்சுக்கிட்டே இருக்க, வயிறு வலிக்குதா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தமிழ் ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்து கரெக்டாக இங்கே நம்ம ஆள் வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு தட்டுற சத்தம் கேட்கவும் யாருன்னு சேர்த்து வந்து பார்க்குறாரு. மோகனவா இருக்கு. வாங்க சின்னம்மா அப்படின்னு சொல்ல, செய்து தமிழுக்கு வயிறு வலின்னு சொன்னா இந்த கஷாயத்தை அல்ட்ட கூடு அப்படின்னு சொல்ல, வயிறு வலிக்குதா அதான் கேட்டால் சொல்லவே இல்லை, இங்கே பாரு வயிறு வலிக்குது என்னவா இருக்கும், எதனா பிரச்சனையா இருக்க போகுது, கிளம்பு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு இங்கே செய்து சொல்றாரு. உடனே இங்கே மோகனா சொல்றாங்க,
இல்லப்பா சேது, இது சாதாரண சூட்டு வழியா இருக்கும். இதுக்கு இந்த கஷாயத்தை குடிச்சாலே போதும்ப்பா, உடம்பு சரியாயிடும் அப்படின்னு இங்க மோகனம் சொல்லவும் தமிழ் உடனே சரிங்க அத்தை அப்படின்னு வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சுக்கிட்டு அப்படியே மோகனாவை பார்க்குறாங்க. சேது உடனே, சின்னம்மா வேற எதுவும் பிரச்சனை இருக்கல சின்னம்மா, இல்லை வேற என்ன பிரச்சனையா இருக்க போ சின்னம்மா, ஒரு இட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்ல மோகனா உடனே, இல்லைப்பா சேது, இந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் வர்றது சகஜம். இந்த கஷாயத்தை குடிச்சா எல்லாமே சரியாயிடும், புரியுதா? நீ ஒன்றும் பயப்படாத, நீ நார்மலாக இரு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது உடனே கிளம்பிடுறாரு அங்கேருந்து. இங்கே தமிழ் ஒன்று, அத்தை ரொம்ப நன்றி அத்தை அப்படின்னு சொல்ல, இங்கே போய் தமிழ், நீ சொன்ன ஒரு பொய்னால எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, அதனால தான் நானும் அமைதியாக இருக்கேன், அதனால நீயும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, பார்த்து இரு. இந்த விஷயம் மட்டும் நம்மளை தாண்டி வேற யாருக்காவது தெரிஞ்சு வச்சுக்கேன், கண்டிப்பாக வீட்டில் பெரிய பிரச்சனையே வெடிக்கும். அப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் நீ தான் மாட்டிப்ப, பார்த்துக்கோ. இதனால பாதிக்கப்பட போகிறது நீ மட்டும் கிடையாது, அதை நல்லாவே புரிஞ்சுக்கோ. நீ இங்கே இல்லை, உன் வயிற்றுல குழந்தை வளரல அப்படின்னு தெரிஞ்சா அப்பத்தா சேது ராஜாங்கன்னு சொல்லி எல்லாருமே உடஞ்சி போயிடுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீ பார்த்து சேஃபா இரு. அதோட இப்போ சேது வீட்டில் கொண்டாந்து உன்னை உள்ள விட்டாச்சு, புரியுதா? நீ சேது தான் இந்த ரூம்ல இருக்க போறீங்க. இதுக்கப்புறம் சேது உன்கிட்ட அன்பாவும் பாசமாவும் உன்னை பார்த்துப்பான். ஏன்னா நானும் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் முடிஞ்ச வரைக்கும் உன் வயிற்றுல குழந்தை வளருது, அந்த குழந்தைக்காக உன்கிட்ட அன்பா பாசமா இருக்கும்னு இருப்பான். நீ அதை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீ அவன் கூட நெருங்கி பழகு. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க சொன்ன பொய்யே உண்மையாயிடும், புரியுதா? அது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. இந்த வீட்டோட மான மரியாதை சந்தோஷம் நிம்மதின்னு எல்லாத்தையுமே இப்போ உன் கையில தான் இருக்கு. ஸோ அதை எப்படி காப்பாற்ற போற அப்படிங்கிறத நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இங்க சொல்லிட்டு அவங்க மோகனா கிளம்பிடுறாங்க. தமிழை யோசிக்கிறாங்க, நாம என்ன பண்ண முடியும்? அவர் நம்மளை பார்த்தாலே ஒரு மாதிரி பார்க்குறாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நாம வேற ஒரு பொய்யை சொல்லி போட்டு அந்த பொய்யை சரி பண்ணுறதுக்கு அடுத்த பொய் சொல்லி அதை சரி பண்ண முடியாம போயிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம பண்ண எல்லா பித்தாட்டமும் வீட்டு தெரிஞ்சதுன்னா, ஏன்னா நம்ம பண்ணல, அம்மா பண்ணிட்டாங்க, நாம அது தெரிஞ்சு கூட நாமளும் சொல்லாம மறைச்சிட்டு இருக்கோம். இதுவும் தப்பு தானே. இது மட்டும் வீட்டில் இருக்கிற மாமாவுக்கோ சேதுக்கோ தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்மள வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்களே. நாம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை ஏன் இப்படி போகுது? இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு தமிழ் இங்க பயங்கரமா யோசிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து இங்க ஈஸ்வரி அந்த பக்கம் போகும்போது தமிழை பார்க்கறாங்க. என்ன இவ ஆளே சரியில்லையே, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலு போயிட்டு வந்தது ஆளு ஒரு மாதிரி தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த மோகனா அக்காவும் இவளும் அப்பப்ப குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. என்னதான் பேசிக்கிறாங்க ஒண்ணுமே புரியலையே, இவங்க மேல சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி இங்க பாக்குறாங்க தமிழ. ஸோ தமிழுடைய இந்த உண்மை மட்டும் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சது அப்படின்னா குடும்பத்தை எப்படி பிரிச்சு குளிர்காய போறாங்க, இல்ல தமிழ்ல இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா பொறுத்து பார்க்கலாம்.